Hello, and welcome back to Offside கூட்டம். And Barcelona have won El Clasico 4-3 டிஃபீட் பண்ணிட்டாங்க. And fourth time this season Real Madrid வந்து கிளின்னு கிழிச்சிட்டாங்க இந்த சீசன். 4-3 இந்த கேம் பத்தி நிறைய லாட் ஆஃப் டாக்கிங் பாயிண்ட்ஸ் இந்த கேம்ல. ஸோ அந்த ரிவ்யூ இப்போ பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிஃபோர் கேம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ரெஃப்ரி சிச்சுவேஷனை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணும். இந்த வீடியோல அட்ரஸ் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த ரெஃப்ரி இஷ்யூவை பத்தி பேசி யூஸ் இல்லைன்னு எனக்கும் தெரியும், பட் பாயிண்ட்ஸை சொல்லி தான் ஆகணும். ஸோ இந்த இந்த இஷ்யூ பத்தி டக்குன்னு பேசிடலாம். ஏன்னா வந்து இட்ஸ் கான் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸ். ஏன்னா கோபா டெல் ரே ஃபைனல் முன்னாடியே பார்த்தோம் இந்த ரெஃப்ரீஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தட் லிட்ரலி ரியல் மட்ரிட் வந்து அந்த ரெஃப்ரியோட ஃபேமிலி வரைக்கும் புல்லி பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் நாட் டைரக்ட்லி ரியல் மட்ரிட் பர் சே, பட் ரியல் மட்ரிட் ஃபேன்ஸ் ஆர் பீப்புள் அசோசியேட்டட் வித் ரியல் மட்ரிட் அவங்க லிட்ரலி அந்த அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க பையனோட ஸ்கூல்ல வரைக்கும் அந்த இது பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் கம்ப்ளீட்லி நாட் குட். அண்ட் that kind of tipped the favor tipped it in favor of Madridனு சொல்லலாம். தட் அந்த ரெஃப்ரி வந்து 50-50 சேலஞ்சஸை வந்து மட்ரிட்க்கு அகேன்ஸ்டா கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணாங்க. அண்ட் கோபா டெல் ரே ஃபைனல்லே நம்ம பார்த்தோம் தட் மெஜாரிட்டி ஆஃப் த 50-50 டிசிஷன்ஸ் ரியல் மட்ரிட் வே தான் போச்சு. அகேன் நாட் கம்ப்ளைனிங், வி ஒன் த கேம். ஸோ அதனால வந்து நோ கம்ப்ளைண்ட்ஸ் அகேன். பட் இந்த கேமும் சரி, சேம் ப்ரீ கேம் ஷினானிகன்ஸ் புல் பண்ண ட்ரை பண்ணாங்க ரியல் மட்ரிட். ஹெர்னாண்டஸ் வந்து ஏதோ 12 வயசு இருக்கும் போது நான் ஐ லைக் பார்சலோனான்னு சொன்னதை வச்சு தேவர் மேக்கிங் ஹியூஜ் இஷ்யூ அவுட் ஆஃப் இட். அண்ட் சே இந்த மாதிரி ரியல் மட்ரிட் பயஸ்ட் லைக் லாலிகால பயஸ்ட் ரெஃப்ரீஸ் இருக்காங்க, லாலிகா பார்சலோனாக்கு சப்போர்ட்டா ரெஃப்ரீஸ் இருக்காங்க. சி ஒரு இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் கேம்ல ரெஃப்ரீஸ் பீயிங் த சென்டர் பாயிண்ட் இஸ் அ காமன் தீம். அது வந்து புதுசு இல்லை. ரெஃப்ரீஸ்க்கு வந்து எப்பவுமே அந்த இது இருக்கும் இந்த மாதிரி பிக் கேம்ஸ்ல. பட் இந்த மாதிரி ரியல் மட்ரிட் பண்ணும்போது கிளியர்லி கிளியரா தெரியுது, ஆன் ஃபீல்ட் டிசிஷன்ஸ்லேயே கிளியரா தெரியுது ஹவு பயஸ்ட் ஆர் ஹவு ஃபேவரபிள் மட்ரிட்க்கு ஃபேவரபிளா எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு. மோர் தென் இன் ஃபேவரபிள் ஆஃப் மட்ரிட், ஜென்ரலாவே த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரெஃபரிங் வந்து ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு. லைக் ரொம்ப நிறைய பேட் கால்ஸ், ஃபவுல்ஸ் நோட்டீஸ் பண்றது இல்லை அவங்க. ஜென்ரலா லாலிகாவோட ரெஃபரிங்கே வந்து ஜென்ரலா புவரா தான் இருக்கு. ஆன் டாப் ஆஃப் இட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வரும்போது பார்சா மாதிரி டீமுக்கு இன்னும் டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. எஸ்பெஷலி இன் திஸ் கேம் நம்ம பார்த்தோம் அந்த ஃபர்ஸ்ட் கோல் சரி குபார்சியோட மிஸ்டேக், எம்பாப்பே ஸ்கோர்ஸ், ஷெஸ்னி ஃபவுல் பண்றான், பெனால்டி கொடுக்குறாங்க, ஆல் பர்ஃபெக்ட். பட் தென் ஐ திங்க் அந்த பாலும் ஆஃப் சைடுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபுட்டேஜ் செக் பண்ணா வி வில் கெட் டு நோ தட் இட் தட்ஸ் ஆஃப் சைட். அது ஃபர்ஸ்ட். அண்ட் தென் மல்டிபிள் டைம் அந்த ஃபெரான் டாரஸ் த்ரூ ஆன் கோல், ஷோமனி வந்து அவனை பிளாக் பண்றான். லாஸ்ட் மேன் சேலஞ்ச், ஜஸ்ட் எல்லோ கார்ட். ஷோமனி அண்ட் கமவிங்கா எப்படி வந்து இந்த எல் கிளாசிகோஸ்ல இருந்து கமவிங்கா இந்த கேம்ல இல்ல அஃப்கோர்ஸ், பட் ப்ரீவியஸ் எல் கிளாசிகோஸ்ல இந்த கேம்ஸ்ல இருந்து ஒரு ரெட் கார்டு கூட வாங்காம எப்படி போனாங்கன்னு ஒரு சோ சர்ப்ரைசிங் இட் இஸ். ஏன்னா அவங்க அவ்வளோ ஃபவுல்ஸ், அத்தனை டேக்கிள்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்டில் ஒரு எல்லோ கார்டோட எஸ்கேப் ஆயிட்டாங்க அந்த கேம்ல. கம்மிங் பேக் டு இந்த கேம், சோமனி ஹேண்ட்பால் அது கொடுக்கல, சரி அது கூட வந்து I won't complain because end of the day we still won the game. ஃபெர்மின் லோபஸ் ஒரு வண்டர்ஃபுல்லான கோல் அடிச்சான் பாருங்க, அதுக்கும் ஹேண்ட்பால் கொடுத்தாங்க பாரு. தட் இஸ் வேர் வி டிரா த லைன். ஏன்னா வந்து பட் அகைன் நான் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் we will not talk about how bad the refereeing was or இல்ல ரெஃப்ரீஸோட டிசிஷன் பத்தியோ இல்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறது இல்லை. ஏன்னா இப்படிதான் இருக்க போகுதுன்னு புரிஞ்சிருச்சு. இனிமே அதை பத்தி பேசி யூஸ் இல்ல. ஸோ கேம் பத்தி பேசலாம். ரியல் மட்ரிட் வந்து ஃபர்ஸ்ட் 20 minutes செம ஸ்விட்ச்டான ஆடினாங்க, சூப்பரா ஆடினாங்க. தே ஃபைனலி அந்த ஆஃப் சைட் ட்ராப் எப்படி பீட் பண்ணணும்னு கத்துக்கிட்டாங்க. ஆல்தோ ஃபர்ஸ்ட் கோல் வாஸ் செகண்ட் கோல் வாஸ் ஆஃப் சைட்.
நான் சொல்லல, பட் எஸ், செகண்ட் கோல் லுக்ட் ஆஃப் சைட் டு மீ, பட் ஃபர்ஸ்ட் 20 minutes ரியல் மேட்ரிட் were unbelievable. கிலியன் எம்பாப்பே கேரிங் த டீம் ஒன்ஸ் அகைன். மட்ரிட் பத்தி பேசணும்னா அந்த என்டையர் டீம்லயே வந்து இந்த கேமை ஜெயிக்கணும்னு ஆடின மாதிரி இருந்தது ஒன்லி கிலியன் எம்பாப்பே தான். he gave his 200% on the pitch in this game. Kylian Mbappe hat-trick score பண்ணி he overtakes Lewandowski. I think he'll பிச்சிச்சி அவர் கோல்டன் பூட் வின் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ பிரில்லியன்ட் டெபியூ சீசன் ஃபார் கிலியன் எம்பாப்பே. பட் அதர் தென் தட் கூலர் டேர்ன் அப் ஆகல, செபாயோஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, டேர்ன் அப் ஆகல. அண்ட் தென் வால்வர்டே ஓகே, நாட் அ பேட் கேம் பட் நாட் அ கிரேட் கேம். ஷோமெனி சென்டர் பேக் தெரிஞ்ச விஷயம்தான். அண்ட் ஆஃப்கோர்ஸ் லெஃப்ட் பேக்ல வந்து பிரான் கார்சியாவும் சரி மெண்டியும் சரி யார் ஆடினாலும் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளமா தான் இருக்கு. ஸோ ஓவரால் ஐ திங்க் ரியல் மேட்ரிட் சைடு டேர்ன் அப் பண்ணல. ஃபர்ஸ்ட் 20 minutes அப்புறம் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிட்டாங்க. எம்பாப்பே தவிர நோ ஒன் எல்ஸ் வாண்டட் டு கோ ஃபார் த வின், ஆர் நோ ஒன் வாஸ் ஈவன் ட்ரையிங் டு பிரிங் த டீம் பேக் இன் டு த கேம். வினிஷியஸ் அங்கேயும் அவன் டீம் தோத்துட்டு இருக்கும் போதும் போயிட்டு இப்படின்றான் 15 சாம்பியன்ஸ் லீக்ன்றான். இந்த ஆட்டிடியூட் வச்சுட்டு எப்படிடா நீங்க மேட்ச் ஜெயிப்பீங்க? இதுவே நம்ம பார்சா சைடு வந்துட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இப்போ பார்சாக்கு வந்து 2 கோல் அடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கம்பேக் பண்ணி ஸ்கோர் பண்றது. அண்ட் ஏர்லியர் ஆன் இந்த சீசன் நம்ம சீசன் ப்ரிவியூ பண்ணும் போதே வந்து நிறைய சொல்லியிருந்தோம் தட் இந்த ஹை லைன் சிஸ்டம் வந்து இட்ஸ் நாட், இது எப்போவாவது எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னு. அண்ட் போன இன்டர் கேம்லயும் இதை எக்ஸ்போஸ் பண்ணாங்க, அண்ட் இந்த கேம்லயும் இப்போ எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க ரியல் மேட்ரிட். லைக் கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். ரியல் மேட்ரிட் கேபிட்டலைஸ் பண்ணல, பட் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேவ் ஷோன் த ஃபிளாஸ் இன் தி சிஸ்டம். குபார்சி அவ்வளோ நல்லா ஆடலை இந்த பாஸ்ட் ஃபியூ கேம்ஸ், அண்ட் ஐ வில் கிவ் இட் டு ஹிம். ஏன்னா த்ரூ த சீசன் பிரில்லியண்டா ஆடி இருக்கான். அண்ட் இஸ் ஜஸ்ட் 18 years old. ஸோ ஹி இஸ் பவுண்ட் டு ஹேவ் தோஸ் ஆஃப் கேம்ஸ் அங்க இங்க. ஸோ குபார்சி ஐ லெட் ஹிம் ஹேவ் இட். இனிகோ மார்டினஸ்க்கு கொஞ்சம் லேக் ஆஃப் பேஸ் இருந்தது, கொஞ்சம் நல்லா தெரிஞ்சது இந்த கேம்ல. பட் கிறிஸ்டன்சன் செகண்ட் ஹாஃப்ல வந்து லாக் பண்ணா டிஃபென்ஸ், சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணா கிறிஸ்டன்சன். அண்ட் ஃபிளிக் வந்து அவனோட இன்டர் மிலான் கேம்ல பண்ண மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணி இந்த தடவை அரௌகோவை சப்மிட் பண்ணாம கிறிஸ்டன்சனை சப்மிட் பண்ணி லாக் பண்ணிடான் டிஃபென்ஸை நல்லாவே. அண்ட் கிறிஸ்டன்சன் ஐ திங்க் ஒரு வெரி 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 ஸ்மார்ட் பிளேயர், வெரி பிரில்லியன்ட் பிளேயர். நாட் த ஃபாஸ்டஸ்ட், நாட் த மோஸ்ட் பிசிக்கல், பட் வெரி வெரி ஸ்மார்ட் டிஃபெண்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃப் சைட் ட்ராப் ஆடும்போது அந்த மாதிரி டிஃபெண்டர்ஸ் நம்மளுக்கு வெரி ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ கிறிஸ்டன்சன் இஸ் ஃபிட் அண்ட் raring to go for next season அப்படின்னா I think he will play a very very important role in the squad next season. அண்ட் ஓவரால் பார்சா கேம் அப்கோர்ஸ் லமீன் யமால் பத்தி பேசாம எப்படி இருக்க முடியும்? அண்ட் லாஸ்ட் கேம் இன்டர் மிலான்ல கோல் ஸ்கோர் பண்ணல, பட் பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணா. அண்ட் ஒன்ஸ் அகேன் 17-year-old turns up against Real Madrid, biggest match of the season, La Liga game deciding season, turns up with a brilliant goal. அதுதான் சொன்னேன், the moment லமீன் யமால் எப்போ அவன் ஷூட்டிங் இம்ப்ரூவ் பண்றானோ it is over for the opponents, because on the finish shot was absolutely brilliant. Rafinha, past few games நம்ம criticize பண்ணோம் ரஃபீனியாவை that he is not performing up to his old level. Replies back with a brace, 2 goals to win it for Barcelona. And other than that, honorable mentions in the game, of course, Pedri பத்தி நாம சொல்லவே வேணாம். Every single game we talk about Pedri and how brilliant Pedri is. But Ferran Torres, our backup shark striker, has El Clasico 3 assists in the first half itself. First player after Xavi in 2009 to do this. So Ferran Torres again sums up on அவனோட பிரில்லியண்டான சீசன் இந்த சீசன். Again, beautiful. Barcelona have almost secured the league title. இன்னும் ஒரு கேம் நம்ம எஸ்பானியோல் அவையில ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா லா லீகா டைட்டில் இஸ் செக்யூர்ட். எஸ்பானியல் அவே சொல்லும் போது 2022-23 சீசன் பிளாஷ்பேக்ஸ் வருது. when we won the title, ஜாவி கீழே ஃபர்ஸ்ட் லீக் டைட்டில் with all the youngsters, இப்போ லமின் யமால், பால்டே,
குண்டேயோட ஃபர்ஸ்ட் சீசன், ரஃபீனியாவோட ஃபர்ஸ்ட் சீசன், லெவன்டாஸ்கி அப்போதான் ஸ்குவாட் கூட வந்தான், Frank Kessiயோட அந்த எல் கிளாசிக்கோ லேட் வினர். ஸோ லாட் ஆஃப் குட் மெமரிஸ் at Espanyol away, especially in terms of winning league titles. So next week, Espanyol away, hopefully 3 points நம்ம எடுத்து லீக் டைட்டில் செக்யூர் பண்ணிடுவோம்னு ஹோப்ஸ் வச்சிருக்கேன். So El Clasico done and dusted for this season. 4 out of 4 wins. Travis Scott had the best time of his life in Montjuic. El Clasico பார்த்துட்டு செம collaboration for Barcelona as well. Financially நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கு and a good collaboration to bring in new fans to football. League title almost done. One hand on the league title. Next week at Espanyol, 3 points எடுத்தா we will win the La Liga title. So until next time, as always, Visca El